Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th standard chapter 3 ratio and proportionல exercise 3.2ல உள்ள 5, 6, 7, 8 sumsலாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 5th sum, which of the two ratios is larger அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது வந்து லார்ஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் நம்ம ஃப்ராக்ஷன்லலாம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் கிரேட்டர் ஸ்மாலர்னு போட்டோம் இல்லையா. ஸோ ஃப்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் செக் பண்ணுவோம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் எது லார்ஜர் எது ஸ்மாலஸ்ட்னு எழுதிடுவோம். சேமாக இல்லைனா எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே என்னென்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கணும். ஸோ எப்படி மாற்றணும் தெரியும் இல்லையா உங்களுக்கு, 4/5 ஆர் 8/15. ஓகே, இப்போ நம்ம ரேஷியோ ஃப்ராக்ஷனுக்கு மாற்றியாச்சு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்கேயே இது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதா, ஆகலை. இந்த நம்பர் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதா, ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை செக் பண்ணணும். ஓகே, ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரை பார்த்து எது ஸ்மாலஸ்ட் நம்பரும் எது லார்ஜஸ்ட் நம்பரும் எழுதிடலாம். இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், 5 and 15க்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்சிஎம்லாம் எடுக்க தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் சொன்னேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஆகலைன்னா டினாமினேட்டர் செக் பண்ணணும். சேமாக இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்க வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை வந்து சேமாக ஆக்கணும் நம்ம. ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்சிஎம்லாம் எப்படி எடுக்கணும்னு தெரியும். ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு தான் எல்சிஎம் எடுக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது, ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. தட் இஸ் கால் ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது, 2. ஸோ 2ஆல் எப்போயுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, 2, 3, 5, 7 அந்த மாதிரி. ஓகே, இப்போ 2ஆல் இந்த ரெண்டு நம்பருமே டிவிசிபிள் ஆகாது. ஏதாவது ஒரு நம்பர் ஆனால் கூட நம்ம போடணும். ஸோ ஒன்று கூட ஆகலை, ஸோ போட வேண்டாம். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது, 3. ஸோ 3ஆல் கண்டிப்பாக 5 வராது, பட் 15 வரும் இல்லையா, அதனால தான் நான் 3 போட்டிருக்கேன். ஸோ 5 வராதுங்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறேன். 15 வந்து 3 5s are 15. ஓகே, அகெயின் 3 டேபிள் இது வருமா, வராது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது, 5. ஓகே, ஸோ 5ஆல் கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே டிவிசிபிள் ஆகும். ஸோ 5 1s are 5 1s are இந்த மாதிரி 1 1 வர வரைக்கும் போடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 × 5 will be 15. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வாட் இஸ் த எல்சிஎம், எல்சிஎம் இஸ் 15. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது இந்த ரெண்டு நம்பரையுமே 15 நம்ம வர வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க, 4/5 இன்ட்டு, இப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான் இங்கே கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 15 வரும்னு பாருங்கள். எஸ், 5 3s are 15. சேம் 3 இங்கேயும் போடணும். ஸோ 4 × 3 will be 12. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம், 8/15. ஸோ ஆல்ரெடி இங்கே 15 தான் இருக்குது, இதனால நம்ம எழுதிக்குவோம். ஸோ 15ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். சேம் 1 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு, 8/15. ஸோ 12/15 and 8/15 which is larger, அதாவது 12/15 8/15. ஓகே, எது லார்ஜர் பாருங்கள், கண்டிப்பாக 12/15 தானே லார்ஜர். டினாமினேட்டர் சேமாக வந்துச்சுன்னா நியூமரேட்டர் வச்சு தான் எழுதணும். 12/15 தான் லார்ஜர். அப்போ 12/15 வந்து எங்கேருந்து வந்திருக்கு, 4:5. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம், 4:5 இஸ் லார்ஜர். ஓகே, லார்ஜர் தேன் எதை விட லார்ஜர், இன்னொரு நம்பர் 8:15. ஓகே, இப்போது இது ஒரு மெத்தட். ஓகே, உங்களுக்கு இந்த மெத்தட் புரியலன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன், மெத்தட் 2. ஓகே, இதே மாதிரி தான் 4/5 ஆர் 8/15 ஃப்ராக்ஷனுக்கு மாற்றியாச்சு. ஓகே, இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, அதாவது 4 × 15 ஆர் 5 × 8, ஜஸ்ட் இந்த டினாமினேட்டர் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 4 × 15 என்ன வரும், எஸ் எவ்வளோ வரும், 60.
ஆர் 8 5s are 40. இப்போ இதில் எது லார்ஜர்? 60 தான் லார்ஜர். அது எதுலேருந்து வந்துச்சு? 4:5லேருந்து தான் வந்துச்சு. ஸோ 4:5 இஸ் லார்ஜர். நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம், யுவர் விஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 3:4 or 7:8. ஓகே, ஸோ இதில் எது லார்ஜர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்குவோம். 3:4 or 3/4 or 7/8. ஓகே, உங்களுக்கு எந்த மெத்தட், எல்சிஎம் மெத்தடா இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடா, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து எல்சிஎம் மெத்தட் போட போகிறேன். ஓகே, இப்போ வந்து இப்போ ஃப்ராக்ஷனில் எழுதுனதுக்கப்புறம் நான் கேன்சலேஷன் ஆகுதான்னு பார்க்க சொன்னேன். கேன்சல் ஆகலை. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து எல்சிஎம் எடுக்க போகிறேன். 4க்கும் 8க்கும் கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். ஸோ 2 2s are 4, 2 4s are 8. அகெயின் 2 டேபிள், 2 1s are 2, 2 2s are 4. அகெயின் 2 டேபிள், 1s are 1s are. ஸோ என்ன வரும்? 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ எல்சிஎம் வந்து என்ன வந்துச்சு? 8ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம வந்து 8ன்னு ஆக்கணும். ஸோ 3/4 into 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்? 4 2s are. சேம் 2 நான் இங்கேயும் போடுறேன். ஸோ 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 7/8. ஸோ ஆல்ரெடி இங்கே 8ன்னு தான் இருக்குது. ஸோ 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்? 1. சேம் 1 நான் இங்கேயும் போடுறேன். 7/8. ஓகே, ஸோ எது லார்ஜர்? 6/8 ஆர் 7/8? எது லார்ஜர்? 7/8 தான் லார்ஜர். அது வந்து எதுலேருந்து வந்திருக்கு? 7:8லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? 7:8 இஸ் லார்ஜர் then எந்த நம்பரை விட இன்னொரு நம்பர்? 3:4. ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஆர்டரை மாற்றிட போகிறீங்க. மாற்றினீங்கன்னா இது வந்து மிஸ்டேக் ஆகிடும். எது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அது ஃபஸ்ட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறது நெக்ஸ்ட் எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 1:2 ஆர் 2:1. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். இது வேணால் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போட்டு காட்டவா? கவனிங்க. ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். 1 into 1, 1 into 1 or 2 into 2. ஓகே, வெரி சிம்பிள். ஸோ 1 into 1 என்ன வரும்? 1 or 2 into 2 என்ன வரும்? 4. ஸோ விச் இஸ் லார்ஜர்? 4 இஸ் லார்ஜர். 4 வந்து எதுலேருந்து வந்திருக்கு? 2:1லேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன எழுதலாம்? 2:1 இஸ் லார்ஜர் தேன் 1:2. ஓகே, நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லைனா உங்கள் ஸ்கூலில் என்ன மெத்தட் சொல்கிறாங்களோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு 6th sum. Divide the numbers given below in the required ratio. ஓகே, இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணணும். ரெக்வயர்ட் ரேஷியோவுக்கு வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஒரு 3 சப்டிவிஷன் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 20 in the ratio 3:2. அதாவது 20ங்கிற நம்பர் வந்து 3:2ல் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, அதாவது 20ங்கிற நம்பர் வந்து 3 பார்ட் ஒருத்தருக்கும் செகண்ட் பார்ட் 2 பார்ட் ஒருத்தருக்கும் கொடுக்கணும். ஓகே, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது எல்லாமே இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்னா என்னது? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட். அதாவது 3 + 2 which is equal to என்ன வருது? 5. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எதுவும் நேம்லாம் கொடுக்கல, அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட்னே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? 3. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 3 பார்ட் கொடுக்குறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்லேருந்து. ஓகே, அதாவது 5 பார்ட்லேருந்து 3 பார்ட்டை கொடுத்துட்டாங்க. இன்டூ எந்த நம்பர்லேருந்து கொடுக்குறாங்க? 20லேருந்து கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், 5ம் 20ம் சேம் டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஸோ 5 1s are 5, 5 4s are 20. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 into 4. ஓகே, ஸோ 3 4s are will be 12. ஸோ ஃபஸ்ட்டு பேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 12. ஓகே, 3 பார்ட் வந்து 12. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் பார்ட் வந்து எவ்வளோ? 2 பார்ட். அதாவது 2 பார்ட் அவுட் ஆஃப் 5 பார்ட்டில் கொடுக்குறாங்க. எந்த நம்பர்லேருந்து கொடுக்குறாங்க? 20ங்கிற நம்பர்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ 5 1s are 5, 5 4s are 20. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 into 4 will be 2 4s are will be 8. ஓகே, ஸோ 12
12 and 8 தான் ஆன்சர். இப்போ இந்த நீங்கள் கிராஸ் செக் பண்ணணுன்னா உங்கள் ஆன்சர் கரெக்டானு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த 12ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 20 இது வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 27 in the ratio 4:5. ஸோ சேம் அதே மாதிரி தான் 27 வந்து 4 பார்ட் அண்ட் 5 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் என்னது 4 + 5 which is equal to 9 தான் டோட்டல் பார்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது 4 பார்ட். ஸோ 4 பார்ட் அவுட் ஆஃப் எத்தனை பார்ட்லேருந்து கொடுக்குறாங்க 9 பார்ட். எந்த நம்பர்லேருந்து கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் 27. ஸோ இன்ட்டு 27ன்னு போடணும். ஓகே, ஸோ 9 1s are 9, 9 3s are 27. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 4 into 3 which is equal to 12. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எவ்வளோ 12ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் பார்ட் கண்டுபிடிப்போமா. செகண்ட் பார்ட் எத்தனை 5. ஸோ 5 பார்ட் கொடுக்குறாங்க. டோட்டல் 9 பார்ட்லேருந்து எந்த நம்பர்லேருந்து கொடுக்குறாங்க 27லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ 9 1s are 9, 9 3s are 27. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 5 into 3 will be 5 3s are 15. இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பார்ட் 12, செகண்ட் பார்ட் வந்து 15, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது 27ன்னு வந்துருச்சா. கண்டிப்பாக அது வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 40 in the ratio 6:14. ஓகே, அதாவது 40 வந்து 6 பார்ட் அண்ட் 14 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் என்னது 6 + 14. ஸோ 6 + 14 என்னது 20. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் part which is equal to first part என்னது 6 வந்து out of 20 into எதுலேருந்து கொடுக்குறாங்க 40லேருந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாமா. 0 0 gets cancel, 2 1s are 2, 2 2s are 4. இல்லைனா நீங்கள் இது கூட கேன்சல் பண்ணலாம். சேம் டேபிளில் தான் கேன்சல் ஆகுது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 6 into 2 which is equal to 12. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து 12ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் என்னது 14. So 14 divided by out of 20 into எதுலேருந்து கொடுக்குறாங்க 40லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ 0 0 gets cancel, 2 1s are 2, 2 2s are 4. ஓகே, ஸோ என்ன வந்திருக்கு 14 into 2. வாட் இஸ் த ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஆன்சரையும் இதையும் ஆட் பண்ணால் என்ன வரணும் 14 வரணும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செவன்த்து சம் பார்ப்போம். இன் அ ஃபேமிலி த அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் அ மந்த் ஃபார் buying provisions and vegetables are in the ratio 3:2. இந்த மாதிரி ரேஷியோ சம்ஸ்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, in a family the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. அதாவது வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து அமௌண்ட் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனுக்கு வெஜிடபிளுக்கு. அதாவது ப்ரொவிஷன் வந்து 3 பார்ட் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொவிஷன்னா எனது மளிகை ஜாமான். வெஜிடபிள் வந்து 2 பார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்கம்லேருந்து. இஃப் த அலாட்டட் அமௌண்ட் இஸ் ₹4,000. அதாவது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 4,000 rupees அலாட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போது தென் வாட் வில் பி த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தனித்தனியாக ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, வெஜிடபிளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதை தான் என்ன கொடுத்துருக்காங்க 3 பார்ட் அண்ட் 2 பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4,000லேருந்து 3 பார்ட், 4,000லேருந்து 2 பார்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறதுனால ப்ரொவிஷன் வந்து 3 பார்ட். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் கொடுத்துருக்கிறதுனால வெஜிடபிள் வந்து 2 பார்ட். ஸோ இந்த சம்முமே வந்து இவ்வளோ நேரம் நம்ம போட்டோம் இல்லையா, இதே மாதிரி தான் இங்கே வந்து நேம்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் என்னது 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 + 2 which is equal to 5. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்னா என்னது ப்ரொவிஷன். ஓகே, ப்ரொவிஷன் ஃபஸ்ட்டு பார்ட் என்னது, ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து ப்ரொவிஷன்.
அதாவது ப்ரொவிஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 பார்ட் தான் ப்ரொவிஷன். ஸோ 3 டோட்டல் 5 3 அவுட் ஆஃப் 5 இன்டூ எதுலேருந்து கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா. டோட்டல் அமௌண்ட் வந்து கொஷனில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ₹4000ன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து தான் இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, இன்டூ 4000ன்னு போடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 5 1s are 5, 5 8s are 40, 0 0. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு, 3 into 800, 3 into 800 which is equal to rupees போடணும் கண்டிப்பாக. இங்கே வந்து யூனிட் கொடுத்துருக்காங்களே அதனால். ஸோ ₹2400. ஸோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொவிஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் எழுதிடலாமா. ஸோ ஃபைனலாக கூட எடுத்து எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் தான் என்னது, வெஜிடபிளுக்கு. செகண்ட் பார்ட் வந்து வெஜிடபிளுக்கு. அதாவது செகண்ட் பார்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில், எஸ் 2 பார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 parts அவுட் ஆஃப் 5 parts இன்டூ டோட்டல் அமௌண்ட் 4000. ஓகே, சேம் அதே மாதிரி தான். 5 1s are 5 8s are 40, 0 0 800. ஸோ 2 into 800 which is equal to rupees, என்ன ஒரு 8 2s are 16, 0 0 1600. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கொஷனில், find the what will be the amount spent for provisions. okay, so நம்ம ஆன்சர் எழுதிடலாமா. இப்போ amount spent for provision. okay, amount spent for provision which is equal to எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷனுக்கு, ₹2400. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் வெஜிடபிள்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, ₹1600. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும், 4000 தான் வரணும். கண்டிப்பாக 4000 வருது, அப்போ தான் உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்ப்போம். A line segment 63 centimeter long is to be divided into 2 parts. okay, அதாவது ஒரு லைன் செக்மெண்ட் வந்து 63 சென்டிமீட்டர்னு இருக்குது. அதை வந்து 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு லைன் செக்மெண்ட் வந்து 63, டோட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 63 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3:4 அப்படிங்கிற பார்ட்டில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஈச் பார்ட். ஓகே, ஈச் பார்ட்டோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 3 பார்ட்டுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வருது, 4 பார்ட்டுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சேம் இதே மாதிரி தாங்க, வெரி சிம்பிள். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதாவது 3 + 4 which is equal to 12. சாரி, 3 + 4 which is equal to என்ன வரும், 7. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் வந்து 7. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளோ, 3 பார்ட். அதாவது 3 பார்ட் அவுட் ஆஃப் என்னது 7 பார்ட் இன்டூ டோட்டல் எவ்வளோ 63 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 7 1s are 7, 7 9s are 63. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 into 9. ஸோ 3 into 9 will be 27. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து யூனிட் கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டர். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சென்டிமீட்டர்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் என்னது, 4 பார்ட். ஸோ 4 பார்ட் அவுட் ஆஃப் 7 பார்ட் இன்டூ எவ்வளோ சென்டிமீட்டர்லேருந்து, 63 சென்டிமீட்டர்லேருந்து. ஸோ 7 1s are 7, 7 9s are 63. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 into 9 will be 36 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது.
ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? டோட்டல் 63 சென்டிமீட்டர் வரணும். வருதா? 27, 50 தென் 63 சென்டிமீட்டர் கண்டிப்பாக வருது. ஓகே, வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.